சபரிமலை ஐயப்பன் கோயிலின் முக்கிய நிகழ்வான மண்டல பூஜை வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையொட்டி சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் புனிதமான தங்க அங்கி ஊர்வலம் நாளை புறப்படவுள்ளது. 3 நாள் பயணத்திற்கு பிறகு வரும் 26ஆம் தேதி சபரிமலை கோயிலை சென்றடையும் தங்க அங்கியை ஐயப்பனுக்கு அணிவித்து மகா தீபாராதனை நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வுகள் நிறைவடைந்து வரும் 27ஆம் தேதி அடைக்கப்படும் சபரிமலை ஐயப்பன் கோவிலின் நடை மகர விளக்கு பூஜைக்காக வரும் 30ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. கேரள உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 18ஆம் படி கருவறை முன் உள்ள சோபானம், திருமுற்றம் மற்றும் மாளிகைப்புறத்து அம்மன் கோயில் பகுதிகளில் புகைப்படம் எடுப்பதற்கு இந்த தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவை பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டும் எனவும் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை எச்சரித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இரவு நேரங்களில் நூதன முறையில் ஆற்று மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஆரணி அடுத்த தச்சூர் செய்யாறு ஆற்றுப்படுகையில் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக ஆற்று மணலை நூதன முறையில் கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதாவது இரவு நேரங்களில் ஆற்றுப்படுகையில் இருந்து மணலை அள்ளிச் செல்லும் கொள்ளை கும்பல் அதனை ஜலித்து பகல் நேரங்களில் மற்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அந்த வகையில் டிராக்டர் மூலம் மணல் கொள்ளையடிக்கப்பட்டு சென்றதை பொதுமக்கள் சிலர் வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவிட்ட நிலையில் அது வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே அரசு புறம்போக்கு நிலத்தில் வசிக்கும் மக்கள் தங்களுக்கு மாற்று இடத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கரம்பக்குடி அருகே உள்ள ராங்கியன்குளம் பகுதியில் நீர்நிலை புறம்போக்கு நிலத்தில் 6 குடும்பங்கள் பல ஆண்டுகளாக கீற்று கொட்டகை அமைத்து வசித்து வருகின்றனர். குளத்தின் அருகே வசித்து வருவதால் மழைக்காலங்களில் விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள் புகுந்து அச்சுறுத்துவதால் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதன் காரணமாக தங்களுக்கு மாற்று இடத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தங்களுக்கு மாற்று இடத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு இது குளத்து நீர் புறம்போக்குனால எங்களுக்கு இங்கே பட்டா தரமாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ராங்கினி வீட்டில் தான் எங்களுக்கு பட்டா தரணும். இன்னும் குழந்தைராம்பட்டு பஞ்சாயத்தில் பட்டா தர மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்களும் போகாத இடம்லாம் கிடையாது. இப்போ எல்லாட்டையும் மனு கொடுத்தோம். தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருக்கோம். தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருக்குறோம். யாருமே பார்க்குறாங்க, பார்த்துட்டு இந்த பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் மூலியமாக எங்களுக்கு எல்லாம் பண்ணி தர மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். 100 வருஷமாக அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். எந்த வசதியுமே இல்லை. வீட்டு மனை பட்டா கேட்டு மனு கொடுத்துருக்குறோம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். எந்த பார்ப்பாங்க, பேசுவாங்க, அவ்வளோதான். அதோட ஆக்ஷன் எதுவும் எடுக்க மாட்டாங்க. அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. தவிர எந்த ஆக்ஷனுமே எடுக்கிறதில்ல. எங்கெங்கே முகாம் போட்டாங்களோ அங்கங்கே கொண்டு போய் மனு நிறையா கொடுத்துருக்கோம். எப்படியும் ஒரு 10 முறை கொடுத்துருக்குறோம். அதுக்கு எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு இல்லை. மு.க. ஸ்டாலின் முகாம் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் கொண்டு போய் மனு கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கலை. எங்களுக்கு இருக்க இடம் வேணும், வீட்டு மனை பட்டா வேணும். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு மாலை நேரங்களில் தரிசனம் செய்ய வரும் ஐயப்ப பக்தர்களை அனுமதிக்க மறுப்பதாக புகார் எழுந்துள்ளது. ஐயப்ப பக்தர்களின் வாகனங்களை தடுத்து நிறுத்துவதோடு தரக்குறைவாக பேசி விரட்டுவதாக பேரூராட்சி ஊழியர்கள் மீது குற்றம் சாட்டி சமூக வலைதளங்களில் ஐயப்ப பக்தர்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்தி வெளியிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. இந்த விவகாரம் குறித்து சமயபுரம் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் அறநிலையத்துறை தரப்பில் முறையாக விளக்கம் அளிக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலை நேரத்தில் ஐயப்ப சாமிலாம் ஏன் சமயபுரம் வரீங்க அப்படின்னு இந்த பேரூராட்சி வசூல் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. மொத்த பேருமே சமயபுரத்துக்கு ஏன் வரீங்க, 6 மணி ஆச்சுன்னா. ராமநாதபுரத்தின் மைய பகுதியில் உள்ள தெருவில் முழங்கால் அளவுக்கு பாதாள சாக்கடை நீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர்.
ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட 33 வார்டுகளில் 20க்கும் மேற்பட்ட வார்டுகளில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வெளியேறி வருகிறது. குறிப்பாக நகரின் மைய பகுதியான இளங்கோவடிகள் தெருவில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வெளியேறி முழங்கால் அளவுக்கு தேங்கி நிற்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் பெரும் நோய் தொற்றுக்கு ஆளாகி வருகின்றனர். நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தால் அவ்வப்போது வாகனங்கள் மூலம் தண்ணீரை எடுத்து செல்வதாகவும் பின்னர் மீண்டும் கழிவுநீர் தேங்கி விடுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் பனியின் தாக்கத்தில் இருந்து மலர்ச்செடிகளுக்கு பசுமை போர்வை போர்த்தப்பட்டு வருகிறது. எதிர்வரும் ஏப்ரல் மற்றும் மே மாத சீசனை வரவேற்கும் விதமாக பூங்காவில் புதிய மலர் நாற்றுகள் நடும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நீர்ப்பனி பொழிவு அதிகமாக ஆரம்பித்துள்ளது. இதில் இருந்து மலர்ச்செடி நாற்றுகளை பாதுகாக்க பூங்கா நிர்வாகம் ஆயிரக்கணக்கான செடிகள் மேல் பசுமை போர்வை போர்த்தும் பணியை மேற்கொண்டு வருகிறது. மாலை வேளையில் பனி தாக்கம் துவங்கும் போது பசுமை போர்வை போர்த்தியும், காலை வேளையில் பனியின் தாக்கம் குறைந்த பிறகு பசுமை போர்வையை அகற்றும் பணியிலும் பூங்கா நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். எஸ்ஐஆர் விஷயத்தில் சிறுபான்மையினரிடையே தேவையற்ற ஒரு பயத்தை உருவாக்கி வருவதாக மு.க. ஸ்டாலினை தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். எஸ்ஐஆருக்கு பிறகான வாக்காளர் பட்டியலை தான் வாக்களிக்கும் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள காவிரி உயர்நிலை பள்ளியில் சரிபார்த்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை எஸ்ஐஆர் மற்றும் மதவாதம் தொடர்பாக திமுக அரசு மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். சிறுபான்மையினர் வாக்குகள் நீக்கப்படுவதாக கூறி முதலமைச்சர் மக்களிடையே தேவையற்ற பயத்தை உருவாக்குவதாக குற்றம் சாட்டிய அவர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். மேலும் போலி மதவாதத்தையே பாஜக எதிர்த்து வருவதாக தெரிவித்த தமிழிசை இந்து பண்டிகைகளுக்கு ஏன் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிப்பதில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சருக்கு நான் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கிறிஸ்துமஸ் விழாவில் பேசும்பொழுது எஸ்ஐஆர் மூலம் சிறுபான்மை வாக்காளர் நீக்கப்பட இருக்கிறது, நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம் கேட்கிறாரு, சொல்றாரு. எப்படி சிறுபான்மை வாக்குகள்லாம் நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு எப்படி அவரால் சொல்ல முடியும்? ஆக சிறுபான்மை மக்கள் மீதும் அவர்களிடமே ஒரு பயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கேக்கு கட் பண்ண போனீங்களே முதலமைச்சர் அவர்களே, என்னைக்கான எங்கள் தீபாவளி விழாக்கு வந்து வெடி வெடித்திருக்கிறீர்களா எங்களோடு? என்றைக்காவது நீங்கள் உணவுகளை எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் பரிமாறிக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே, என்னைக்காவது இந்துக்களுக்கு வாழ்த்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்களா முதல்வர் அவர்களே? ஏன்னா முதல்வர் ஒரு துவேஷத்தை வேற்றுமையை விதைத்து கொண்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு தேவையான ஆடைகளை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் நெல்லை டவுன் வடக்கு ரத வீதி மற்றும் பாளையங்கோட்டை பகுதிகளில் உள்ள ஜவுளி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. குமரி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் தங்கள் குடும்பத்தினருடன் வந்து புத்தாடைகள் மற்றும் நட்சத்திரங்கள், குடில்கள் போன்ற அலங்கார பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். இதனால் கடைகளில் கூட்டம் அலைமோதியதால் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுக்கணும்ல, அதனால எடுத்திருக்கோம். பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்திருக்கோம். நாங்கள் நாகர்கோயில் இப்போ இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இங்கே வந்து எடுக்க வந்தோம். தாய் அதுக்கப்புறமா கோட்டு, அதுக்கப்புறமா பேண்ட் ஷர்ட். நான் வந்து ஃப்ராக்ஸ், பேண்ட்ஸ், ஷர்ட்ஸ் அதெல்லாம் வாங்க. அப்போ இங்கே கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்குலாம் திங்ஸ் கொடுக்குறாங்க. ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற நடிகை சமந்தா ரசிகர்களின் கூட்ட நெரிசலில் சிக்கி திணறிய வீடியோ வைரலாகியுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள கடை திறப்பு விழா நிகழ்ச்சியில் நடிகை சமந்தா கலந்து கொண்டார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டார். ரசிகர்கள் அவர் அருகில் செல்ல முண்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் சமந்தா மிக பொறுமையுடன் இருந்தார். பாதுகாவலர்கள் பாடுபட்டு நடிகை சமந்தாவை காரில் பாதுகாப்பாக ஏற்றி அனுப்பி வைத்தனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது. நடிகை நிதி அகர்வால் சமீபத்தில் ஒரு தெலுங்கு பட விழாவில் கலந்து கொண்டுவிட்டு வெளியில் வரும்போது கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொண்ட நிலையில் மற்றொரு சம்பவம் நடந்துள்ளது.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டியூஷன் ஆசிரியரின் கணவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். தாராசுரம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் அந்த பகுதியில் உள்ள பெண் ஒருவரின் டியூஷன் சென்டரில் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி டியூஷன் ஆசிரியரின் கணவர் விக்னேஷ் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து சிறுமிகளின் தாய் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விக்னேஷை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்துவிட்டு முதல்வரின் நிகழ்ச்சிகளை நடத்தும் சம்பவங்கள் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். திருச்சியில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற மக்கள் சந்திப்பு யாத்திரை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் பேட்டியளித்த நயினார் நாகேந்திரன் சத்துணவு பணியாளர் சங்கம் மட்டுமின்றி ஜாக்டோஜியோ போன்ற சங்கங்களும் திமுக மீது கடும் அதிர்ச்சியில் இருப்பதால் போராட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் மதசார்பின்மை என்ற பெயரில் தவறான கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருப்பதாகவும் தமிழகத்தில் பிஜேபியை கூட நியமிக்க முடியாத அவலநிலை இருப்பதாகவும் விமர்சித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் 17 அமைச்சர்கள் மீது வழக்குகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டு நேரே உங்களில் முதல்வர், உங்களில் ஒருவர், உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின், நான் முதல்வர் ஸ்டாலின் ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டு இருக்கிறதா நடந்திருக்கா இல்லையா? அப்போ பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணுறாங்க? எத்தனை ஸ்கூலில் பில்டிங் இல்லை? 17 அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள சவேரா ஹோட்டலில் கிறிஸ்துமஸ் கார்னிவல் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள், முதியோர்கள் கலந்து கொண்டு நடனமாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற மெழுகுவர்த்தி, சைக்கிள் மற்றும் கார் அணிவகுப்பில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த கைவினைப் பொருட்களையும் ஷாப்பிங் ஸ்டால்களையும் மக்கள் ஆர்வமோடு கண்டு ரசித்தனர். Because we have a lot of children, it's a holiday season and the weather is beautiful. Today there's no rain, so we have a lot of stalls. Nariya games irukku, nariya stalls irukku which is appealing to the children. Lot of Christmas stalls irukku, cakes, food. And it's a festive season, so everyone is having a fantastic time. And we have a lot of competitions also on the stage which are happening. So this is the time to be jolly, okay? So Merry Christmas to everyone in Chennai. And Merry Christmas to all of you and to all your loved ones. God bless. திமுக ஆட்சியில் 150 பட்டியலின மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழக தலைவர் நாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை ஹோப் கல்லூரி தனியார் அரங்கில் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் பொதுக்குழு மற்றும் செயற்குழு நடைபெற்றது. இதில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குறித்து 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாகராஜன் திமுக ஆட்சியில் 60 அருந்ததியர் உட்பட 150க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் படுகொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் உச்சநீதிமன்ற அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு செய்து தர உத்தரவிட்டும் திமுக அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் ஏமாற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் ஆட்சி பொறுப்பேற்ற காலம் தொட்டு இதுவரை 60க்கும் மேற்பட்ட அருந்ததியர் சமூக மக்கள் மட்டும் படுகொலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். பட்டியல் சமூகம் என்று எடுத்துக்கொண்டால் ஆணவ படுகொலைகள், சாதிய படுகொலைகள் என்று ஏறக்குறைய 150க்கும் மேற்பட்ட படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழக அரசை கண்டித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை போன்று ஏறக்குறைய 11 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென ஏற்பட்ட மயக்கம் காரணமாக பேருந்து சென்டர் மீடியனில் மோதி விபத்து ஏற்பட்டது. பூந்தமல்லி பேருந்து பணிமனையிலிருந்து கோயம்பேடு பணிமனை நோக்கி நேற்றிரவு சென்னை மாநகர பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. கோயம்பேடு மெட்டுக்குளம் சந்திப்பு அருகே வந்தபோது பேருந்து ஓட்டுநர் பழனிக்கு திடீர் மயக்கம் ஏற்படவே கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சென்டர் மீடியனில் மோதியது.
விபத்தின் போது பயணிகள் யாரும் பேருந்தில் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஓட்டுநரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவின் வயநாட்டைச் சேர்ந்த 102 வயதான மூதாட்டி தள்ளாடு வயதிலும் 18 படி ஏறி சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளார். வயநாடு கோளேரிப்பகுதியைச் சேர்ந்த பாருக்குட்டி என்ற மூதாட்டி 2023ஆம் ஆண்டு தனது 100வது வயதில் முதன்முறையாக கன்னிசாமியாக சபரிமலை சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து மூதாட்டி தற்போது தனது 102வது வயதில் 3வது முறையாக சபரிமலை சென்றுள்ளார். 18ஆம் படி வரை டோலி கட்டி அழைத்துச் செல்லப்பட்ட மூதாட்டி அங்கிருந்து போலீசாரின் உதவியுடன் 18 படிகளை ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்தார். இதுகுறித்து பேசிய மூதாட்டி காவல்துறை மற்றும் இதர அதிகாரிகள் உதவியுடன் ஐயப்பனை மிக சிறப்பாக தரிசனம் செய்ய முடிந்ததாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அமெரிக்க செயற்கைக்கோளின் விண்வெளி பயணம் வெற்றியடைய வேண்டி இஸ்ரோ தலைவர் நாராயணன் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழிபாடு செய்தனர். அமெரிக்காவைச் சேர்ந்த EST நிறுவனம் தகவல் தொடர்பு சேவைக்காக 6500 கிலோ எடையில் ப்ளூபேர்ட் செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளது. இந்த செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மைய ஏவுதளத்தில் இருந்து நாளை மறுதினம் காலை 8:54 மணிக்கு LVM-3 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இந்த திட்டம் வெற்றி பெற இஸ்ரோ தலைவர் நாராயணன் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் குழுவினர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று வழிபாடு செய்தனர். முன்னதாக செயற்கைக்கோளின் மாதிரியை ஏழுமலையான் திருவடிகளில் வைத்து இஸ்ரோ குழுவினர் ஆசி பெற்றது குறிப்பிடத்தக்கது. விளம்பர திமுக அரசு அறிவித்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என பெரம்பலூரில் நடைபெற்ற தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பெரம்பலூரில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மேலும் பல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பட்டதாரி ஆசிரியர் கழக நிர்வாகிகள் தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை விளம்பர திமுக அரசு அமல்படுத்தவில்லை என்றால் வரும் ஜனவரி 6ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என எச்சரித்தனர். எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் 5 ஆண்டுகளாக சாக்கு போக்கு நீக்கு இவைகளையெல்லாம் சொல்லி எங்களுடைய கோரிக்கைகளை நிராகரித்துக் கொண்டே வருகிறார்கள். ஆகவே இனியும் எங்களால் அந்த நிராகரிப்பை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என்று அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது 100க்கு 32 தடவை சொன்ன அந்த கோரிக்கையை இன்று 5 ஆண்டு காலமாக நிறைவேற்றாமல் அவர்கள் அதை அடியோடு மறந்துவிட்டு எங்களை ஏமாற்றி வருகிறார்.